காலையில நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. தேங்காயும் உப்பு மட்டும் போட்டு பண்ண கவினி அரிசி கஞ்சி செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கவினி அரிசி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் கவினி அரிசி குரணை வாங்கிட்டு வந்தேங்க, அதை எடுத்திருக்கேன். நீங்க முழு அரிசி கூட எடுத்துக்கலாம். இதை நைட்டே ஊற வச்சிருந்தா ரொம்ப நல்லது. நான் மறந்துட்ட ஊற வைக்கிறதுக்கு. காலையில எந்திரிச்சு இதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல போடணும். ஈரம் இருந்தா பரவாயில்ல, தண்ணி இல்லாம தண்ணி வடிச்சு மிக்சி ஜாருக்குள்ள சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இது குரணை தான் இருந்தாலும் இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்படியே வச்சோம்னா. அதனால நல்லா பொடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். நான் இது பொடிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு குக்கர்ல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நான் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தனோ அதுல 4 டம்ளர் 1:4 ரேஷியோல தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடிச்சு வச்சிருக்கிற கவினி அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்காம இந்த பொடி போட்டீங்கன்னா எல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிருங்க, கட்டி கட்டி ஆயிரும். அதனாலதான் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா அந்த கொதி வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கீழே போய் செட்டில் ஆகாது. இந்த அரிசி போட்டதுமே இந்த கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கும். திரும்ப ஒரு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி வச்சு உடனே வெயிட் போட வேண்டாம், ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல கரெக்டா 10 நிமிஷம் விசில் விட்டீங்கன்னா மேல தெரிச்சு வரும். அதனால சிம்ல 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கட்டி எல்லாம் இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியில கலந்து விட்டீங்க அப்படின்னாவே போதும், அந்த கட்டிகள் எல்லாம் உடைஞ்சிடும். இது கட்டி இல்லை, ஆக்சுவலா அது வெந்ததுனால அப்படியே கீழே போய் அப்படியே தங்கி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது நல்லா அப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இது நீங்க திறக்கும் போதே கூட ஒரு 3 டம்ளர் தண்ணி இன்னொரு அடுப்புல ஒரு பாத்திரத்துல வச்சுக்கலாம். நான் வைக்கல, அப்படியே பச்சை தண்ணி தான் ஊத்துறேன். 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. அந்த மக்கு பாத்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி பிடிக்கும், அது ஊத்துறேன். கரண்டில நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா உடையாது, கெட்டியா இருந்ததுன்னா உடையாது. அதனால நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுல நம்ம காரம்ல எதுவும் சேர்க்க போறதில்ல, அதனால உப்பு அளவா சேர்த்தா போதும். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலுங்க. தேங்காய் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இது நான் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. இது தேங்காயும் சேர்த்து கொதிச்சாதான் இந்த கஞ்சி நல்லா வாசனையா நல்லா இருக்கும். நம்ம அளவா தண்ணி ஊத்துனதுனால கொதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, கஞ்சி திக்னஸ் வந்துடும். ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல கஞ்சி திக்னஸ் வரலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறினா கொஞ்சம் கெட்டியாகுங்க. இது கூட துவையல் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அப்படியே நல்லா இருக்கும். நீங்க குக்கர்ல வைக்காம பாத்திரத்திலேயே கூட வேக வச்சுக்கலாங்க.